இதெல்லாம் தேவை. இந்த செலவு பண்றீங்க. ஏன் பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல? போக்குவரத்து தொழிலாளர்கள் உழைப்புக்கான ஊதியம், அவன் உழைப்பை பிடிச்சு வச்சிருந்த காசை கொடுன்னு எத்தனை வருஷமா போராடுறது தம்பி? அம்மையார் ஜெயலலிதா காலத்துல, ஐயா எடப்பாடி காலத்துல, இப்ப இவர் காலத்துல. அப்ப அந்த தொழிலாளர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை உணர்ந்துகிட்டு நீங்க பேசணும். இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க? நெருக்கடி கொடுத்து உட்கார்ந்து பேசி நான் சரி பண்றேன். இப்ப 37,000 கோடி கடன் வாங்கியிருக்கீங்கல்ல, வாங்கியிருக்கீங்கல்ல, அதுல கொடுத்து முடிக்க வேண்டியதானே அவனை? அதை விட்டுவிட்டு நீங்க என்ன பண்ணி என்ன வேலை பார்த்துருக்கீங்க நீங்க? இப்ப போக்குவரத்துல இருந்த காவலர்கள் இருக்கிற பேருந்து ஓட்டுநர், இவங்க கிட்ட இருக்க தொழிற்சங்கத்தில் இருக்க பேருந்து ஓட்டுநர்களை ஓட்டி நீங்க ஓட்டுறீங்க. எல்லா பேருந்தும் இயக்கிடுவீங்களா? அந்த பிரச்சனையை தீர்க்க கூடாதுன்னு நினைச்சா இது எப்படி? நியாயத்தின் பக்கம் இல்லைங்க. தங்கச்சி நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? 1,00,000 கோடி போக்குவரத்து துறைக்கு இழப்பு ஏற்றி